வணக்கம் மக்களே, சிம்பிளிஃபிகேஷன் உள்ள பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ரூட் வச்சு கணக்குகள் கொடுத்துட்டா அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள், அதாவது இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரூட் நிறைய கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த சம்ல, இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சரிங்களாங்க? முதல்ல பாருங்க, இந்த ரூட் எப்படி இருக்கு, ஸ்டாப் ஆயிருச்சு. சரிங்களா? ஒரு ரூட் 81 இந்த ரூட் ஸ்டாப் ஆயிருச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து போய்கிட்டே இருக்கல. சரிங்களா? ஃபைனல் டேர்ம்ஸோட ஸ்டாப் ஆயிருச்சு. சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். சரிங்களா? அதாவது லெஃப்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். சரிங்களா? அப்போ லெஃப்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, 609 இருக்கு. சரிங்களா? சரி, ஒண்ணு முடிஞ்சிருச்சு. சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். அந்த நம்பருக்கு பக்கத்துல உள்ள சிம்பிள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ் சிம்பிள் இருக்கு. சரிங்களா? சரி, பிளஸ் சிம்பிளை போட்டாச்சு. சரிங்களாங்க? இதை மட்டும் தான் நீங்க கவனிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ ஆப்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே ஆப்ஷன் வழியா தான் நம்ம போவோம். சரிங்களாங்க? அப்போ நீங்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்க ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும், அதாவது வர்க்கம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இது 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 20க்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், 20 × 20, அப்போ நம்மளுக்கு 400 கிடைச்சிடும். சரிங்களா? சரி, ஒண்ணு முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய 25க்கும் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, வர்க்கம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 25 × 25, 25 × 25 நம்மளுக்கு எத்தனைங்க, 625. சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்ப 16க்கும் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா 16 × 16 நம்மளுக்கு 256. சரிங்களா? சரி, 9க்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா 9 × 9 81. சரிங்களா? இப்போ நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிறது 609 பிளஸ். சரிங்களா? பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ பிளஸ் சிம்பிள் இருந்துச்சுனாலே 609க்கு அடுத்து உள்ள நம்பர். சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 609க்கு அடுத்து உள்ள நம்பர் தான் என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 625ன்னு ஒரு ஆப்ஷன் யாருக்குனவே இருக்கு. அதுக்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் நம்பர் 676ஐயும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா இது ரெண்டுமே 609 விட பெருசு. சரிங்களா? 625ம் பெருசுதான், 676ம் பெருசுதான். ஆனா நம்ம எதை சூஸ் பண்ணோம், 609க்கு அடுத்து ஆப்ஷன்ல பெருசா எது லீஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். சரிங்களா? பெருசா லீஸ்டா எது இருக்கு, 625 தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, 676ம் 609 விட பெருசுதான். ஆனா 625ங்கிறது 676ஓட சின்னது. சரிங்களா? அப்போ பெருசா இருக்கணும், லீஸ்ட் நம்பரா இருக்கணும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம். சரிங்களா? அப்போ இது அதாவது உங்களுக்கு புரியுறதுக்காண்டி சொல்றேன். சரிங்களா? இன்னும் வரக்கூடிய சமனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே தெளிவா புரியும். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, ஆப்ஷன்ல 609 விட பெருசா இருக்கக்கூடிய நம்பர் என்னதுங்க, 625. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடையா இருக்கும். சரிங்களா? அதாவது எந்த நம்பர்ல இருந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அந்த நம்பர் வந்துச்சோ, 625 வந்துச்சோ, அந்த நம்பர் தான் ஆன்சரா இருக்கும், ஆப்ஷன் பி. சரிங்களா? இன்னும் வரக்கூடிய கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரிங்களாங்க? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்களோ முதல்ல அதை அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் எழுதணும்ங்கற அவசியம் இல்ல. இங்க நம்மளுக்கு என்னது மட்டும் பார்த்தா போதும், முதல் நம்பரையும் அதுக்கு பக்கத்துல உள்ள சிம்பிளை மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? முதல் நம்பர் என்னவாக இருக்கு, 75 இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ள சிம்பிள் என்னவாக இருக்கு, பிளஸ்ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் என்ன பண்ணும், ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ 9க்கு ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9 × 9 81, 12 × 12 144. சரிங்களா? சரி, 10க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 100. சரிங்களா? 13க்கு 13 × 13 169. சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். அப்போ என்ன, அதாவது நமக்கு क्वेश्चनல என்ன இருக்கு, 75 இருக்கு. சிம்பிள் என்ன இருக்கு, பிளஸ் சிம்பிள் இருக்கு. சரிங்களா? பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப என்னது ஆன்சரா இருக்கும், 75 விட அதிகமான நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். ஆனா லீஸ்டாவும் இருக்கணும். சரிங்களா? அது 75க்கு அப்புறம் உள்ள நம்பராவும் இருக்கணும் ஆப்ஷன்ல. சரிங்களா? சரி பாருங்க, 75க்கு அடுத்து உள்ள நம்பர் என்னவாக இருக்குது, அடுத்து உள்ள பெரிய நம்பர் என்னவாக இருக்குது, 81 இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையாக இருக்கும். 81 தான் 75க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர், லீஸ்ட் பெரிய நம்பர். சரிங்களா? 100ம் 75 விட பெரிய நம்பர் தான். ஆனா அதை விட குட்டி என்னது, 81. 144 75ஓட பெரிய நம்பர் தான். ஆனா 81 அப்படிங்கிறது எல்லாத்த விட குட்டியா இருக்கு. சரிங்களா? 169ம் பெரிய நம்பர் தான் 75 விட. ஆனா 81 அப்படிங்கிறது சின்ன நம்பர், அதை விட சின்ன நம்பர், 75 விட பெரிய நம்பர். சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம்.
இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க. சரி, கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்னவாக இருக்கு? 49. அது பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. சரிங்களா. சரி, ஆப்ஷன்ல இருக்க எல்லாத்துக்கும் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சிருவோமா? சரி, 15க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 15 × 15 225. சரிங்களா. சரி, 8க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8 × 8 64. சரிங்களா. சரி, அப்போ 12க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 12 × 12 144. 7க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 7 × 7 49. சரிங்களா. சரி, நல்லா பாருங்க, அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது 49 கொடுத்திருக்காங்க, பிளஸ் சிம்பிளும் இருக்கு. ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு 49 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா. ஆனா 49ஐயே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. 49 விட அதிகமா இருக்கிறதா சூஸ் பண்ணும். பிளஸ் சிம்பிள் வந்துட்டாலே 49 சூஸ் பண்ணக்கூடாது, அதை விட அதிகமா இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா. 49 இருக்கேன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா. இந்த சம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ 49 விட அதிகமான நம்பர் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா. அதிகமாகவும் இருக்கணும், லீஸ்டாவும் இருக்கணும். சரிங்களா. அதிகமாகவும் இருக்கணும், அதுதான் அதுக்கு அடுத்து 49க்கு அடுத்து உள்ள பெரிய நம்பராக இருக்கணும். சரி, அப்ப 49க்கு அடுத்து உள்ள பெரிய நம்பர் நம்மளுக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கு? சி தான் இருக்கு. சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரி. இது ரெண்டும் எவ்வளவு பெருசா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அதை விட குட்டியா இருக்கக்கூடிய 49 விட பெருசா இருக்கக்கூடிய நம்பர் ஒண்ணு இருக்கு, 64. அதுதான் ஆன்சரா இருக்கும். 8 அப்படிங்கறது ஆன்சர், ஆப்ஷன் சி. சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இத நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. அதே மாதிரிதான் மேல பார்த்த மாதிரியே தான். சரிங்களா. இந்த 10 பார்க்கணும், அது பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 10, அதாவது உங்களுக்கு அந்த 10க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பர் என்னவாக இருக்குதோ அதே மாதிரி லீஸ்டாவும் இருக்கணும். சரிங்களா. லீஸ்ட் நம்பர் என்னவாக இருக்குதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? எல்லாமே ஒரே சிம்பிள்ல இருந்துச்சு, பிளஸ் 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 பிளஸ்னே இருந்துச்சு. சரிங்களா. எப்படி இருந்துச்சு? எல்லாமே பிளஸ்லயே தான் இருந்துச்சு, அந்த பிளஸ்ல இருக்க மாதிரியே தான் பார்த்தோம். சரிங்களா. இப்ப பாருங்க, இது எப்படிங்க இருக்கு? இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ்னு அல்டர்னேட்டிவா போகுது. சரிங்களா. அப்போ இப்படி இருந்துச்சுனாலும் ஒண்ணுமே பயப்பட தேவையில்லை. அந்த என்னத்தை தான் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரையும் அந்த பிளஸ், அதாவது அந்த பக்கத்துல அந்த நம்பருக்கு பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்குதுங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா. இந்த பிளஸ் மைனஸ் பார்த்தலாம் பயந்துராதீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும், அது பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் பார்க்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா. சரி, எங்க ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்னவாக இருக்கு? ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கு? 383 இருக்கு. அது பக்கத்துல உள்ள சிம்பிள் என்னவாக இருக்கு? பிளஸ் சிம்பிளாக இருக்கு. சரி, பார்த்தாச்சு. சரி, இப்போ எப்பவும் போல எல்லா ஆப்ஷனுக்கும் என்ன பண்ண போறோம்? ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா. சரி, 19க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 19 ஸ்கொயர் 19 × 19 361. சரிங்களா. சரி, இருக்கட்டும். 20 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20 × 20 400. சரிங்களா. சரி, 16க்கு கண்டுபிடிச்சோம், ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 16 × 16 நம்மளுக்கு 256. சரிங்களா. சரி, 22 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 22 × 22 484. சரிங்களாங்க. சரி, இருக்கட்டும். நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது என்னது? 383 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா. அது பக்கத்துல இருக்கு, பிளஸ் இருக்குது. சரிங்களா. அப்போ 383 விட அதிகமா இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். 361 கம்மியான நம்பர், 383ஓட கம்மி, அப்ப ஆப்ஷன் ஏயும் இருக்காது, 256 கம்மி, அதனால ஆப்ஷன் பியும் இருக்காது. 400 484 இந்த ரெண்டுத்துலயும் ஏதோ ஒரு வேல்யூ தான் ஆன்சரா இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? லீஸ்ட் நம்பரா இருக்கணும். சரிங்களா. 383க்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பரா இருக்கணும். சரிங்களா. அப்போ 400 பெருசுதான், 484 பெருசுதான். ஆனா 383க்கு அடுத்து உள்ள பெரிய நம்பர் என்னவாக இருக்குதுங்க? அதாவது 400 இருக்குது. அப்ப 20 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரிங்களாங்க. புரிஞ்சிருக்கும் நம்பர். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மாடலை டைப் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. இங்க நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு வேல்யூ இருந்துச்சு, அந்த வேல்யூ பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்பிள் பிளஸ் சிம்பிளாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். இதை நம்ம டைப் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்பதான் நம்மளுக்கு குழப்பாது. சரி, டைப் 2ல எப்படிங்க இருக்கு? இங்கேயும் ஒரு வேல்யூ ரூட் தான் கொடுத்துருக்காங்க. ரூட் ஃபைனைட்டா தான் இருக்கு, என்ன தகுந்த அளவுக்கு தான் ரூட் இருக்குது, அதாவது 4 ரூட் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி போய்கிட்டே இருக்கல. சரிங்களா. போய்கிட்டே இருக்கல, 4 ரூட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா. ரூட்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு பக்கத்துல உள்ள சிம்பிள் என்னவாக இருக்கு? மைனஸ் சிம்பிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளஸ் மைனஸ் போய்கிட்டே இருக்கு. சரிங்களா. அப்போ மேல உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பார்த்தோம்? அந்த வேல்யூ பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்பிள் பிளஸ்ல இருந்தா எப்படி பண்ணும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அந்த வேல்யூ பக்கத்துல உள்ள சிம்பிள் மைனஸா இருந்தா எப்படி பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது, அதே மாதிரிதான் ஒரு சின்ன சேஞ்சஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க.
நம்ம முக்கியமான கணக்கு 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களா. சரி ஃபர்ஸ்ட் வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும் 77. அது பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும் சரிங்களாங்க. சரி 13ஓட ஸ்கொயர் நம்பர் என்னதுங்க, 169 சரிங்களா. 13 × 13 169. சரி இருக்கட்டும். 19க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 19 × 19 361 சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ 16க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 16 × 16 256 சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். 8க்கு கண்டுபிடிச்சோம்னா 8 × 8 64 சரிங்களா. சரி இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு வேல்யூ 77 இருக்கு, ஆனா சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. இங்க மேல நம்ம என்ன பார்த்தோம், வேல்யூக்கு அப்புறம் பிளஸ் சிம்பிள் இருந்துச்சு. அப்போ அந்த வேல்யூக்கு அப்புறம் உள்ள பெரிய நம்பரை பார்த்தோம் சரிங்களா. எவ்வளவு பெரிய நம்பர் இருந்துச்சுனாலும் லீஸ்ட் பெரிய நம்பரை சூஸ் பண்ணோம். இங்க வேல்யூ இருக்கு, ஆனா வேல்யூக்கு அப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால 77 விட சின்னதாக இருக்கக்கூடிய நம்பர் தான் என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும் சரிங்களா. இதே வேல்யூ பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை விட பெருசா இருக்கிறது ஆன்சரா இருக்கும். மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை விட சின்னதாக இருக்கிறது ஆன்சராக இருக்கும் சரிங்களா. பிளஸ்னா இன்க்ரீஸ், மைனஸ்னா டிக்ரீஸ், அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. சரி இருக்கட்டும். இன்னொன்னு நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 77 விட சின்னதா சரிங்களா. 77க்கு அடுத்து உள்ள சின்ன நம்பரை எழுதிடணும் சரிங்களா. எவ்வளவு வேணா சின்ன நம்பர் இருக்கலாம், 77க்கு அடுத்து உள்ள சின்ன நம்பர் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 77 விட சின்ன நம்பரா இருக்கு, அதாவது 8 சரிங்களா. 64 ஆப்ஷன் டி ஆக தான் இருக்கும் சரிங்களா. எப்படி வேணா क्वेश्चन கேட்கலாம். 64 ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், 36 ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ரெண்டுமே எப்படிதான் இருக்கு, சின்னதா தான் இருக்கு 77 விட. ஆனா 77க்கு பக்கத்துல உள்ள நியரஸ்ட்ல உள்ள லீஸ்டா இருக்கக்கூடிய சரிங்களா, நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன நம்பர் தான் பார்க்கணும் சரிங்களா. சரி அப்ப 67 தான் எப்படி இருக்கு, 77க்கு பக்கத்துல உள்ள சின்ன நம்பராக இருக்கு. எவ்வளவு சின்ன நம்பர் வேணா இருக்கலாம் சரிங்களா, எவ்வளவு வேணா சின்ன நம்பர் இருக்கலாம். ஆனா 67க்கு பக்கத்துல உள்ள சின்ன நம்பர் தான் பார்க்கணும் சரிங்களா. அப்ப 64 தான் எப்படி இருக்கு, 77க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப அதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு சரிங்களாங்க. இதுக்கு நம்ம போட்ட இந்த ஆப்ஷன் மெத்தட்ல இப்ப போக முடியாது சரிங்களா. எதனாலன்னு சொல்றேன் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இங்க பாருங்களேன், நம்மளுக்கு 1 இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 1 இருக்கு. அது பக்கத்துல நம்மளுக்கு பிளஸ் இருக்கு சரிங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்து உள்ள லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எப்பவும் போல ஆப்ஷன்ல போடுவோம் சரிங்களா. ஆனா இங்க நம்மளுக்கு ரூட்ல சரிங்களா, ரூட்ல என்ன இருக்கு, ஆன்சர் இருக்கு சரிங்களா. ரூட்ல ஆன்சர் இருக்கு, அப்போ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படிங்கறத நம்மளே புரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க. ரூட்ல ஆன்சர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதாவது ஆப்ஷன் மெத்தட்ல போனா தப்பா ஆன்சர் வரும் அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியணும் சரிங்களா. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் மெத்தட் சூஸ் பண்றது கரெக்டா இருக்காது சரிங்களா. இங்க நம்ம டைரக்டா தான் சால்வ் பண்ணி ஆகணும் சரிங்களா. ஏன்னா ஆப்ஷன்ல ரூட்லயும் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறதுனால சரிங்களா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. இங்க மேல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் இப்படி இருந்துச்சு, ஒன்னு கூடி ஒன்னு குறைஞ்சிருந்துச்சு, அதனால நம்ம தைரியமா சால்வ் பண்ணிட்டோம் சரிங்களா. இந்த மெத்தடுக்கு எல்லாமே அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுனாலே சரிங்களா, ரூட் இல்லாம இப்படி டைரக்டா ஒன்னு கூடி ஒன்னு குறைஞ்சி இந்த மாதிரி இருந்துச்சுனால நீங்க டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன் வழியே போனா ரூல்ஸை பார்த்துக்கிட்டு எது கரெக்டா இருக்கோ நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா இங்க அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. ரூட்லயும் ஆன்சர் இருக்கு சரிங்களா, டைரக்டா தான் சால்வ் பண்ணி ஆகணும் சரிங்களாங்க. சரி கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. டைரக்டா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இது பார்ப்போம் சரிங்களா. ரூட் ஆஃப் 1 plus root of 1 plus root of 5 plus root of 14 plus root of 1 plus root of 9 இப்படின்னு இருக்கு சரிங்களா. क्वेश्चनல இப்படி இருக்கு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ரூட்ல இருக்கு, ஸ்கொயர் ரூட்ல இருக்கு சரிங்களா. இத நம்ம எப்படி மாத்தணும், முழு எண்ணாக மாத்தணும் சரிங்களாங்க. ரூட்ல இருக்கத சாதாரண ஒரு எண்ணாக நம்ம மாத்தணும் சரிங்களா. அப்ப எப்படிங்க மாத்துறது, ரூட் 9 இருக்கு சரிங்களா. ரூட் 9 ஒரு எண்ணாக நம்ம எப்படி மாத்துறது, அதாவது ரூட் இல்லாத ஒரு எண்ணாக நம்ம எப்படி மாத்துறது. இங்க பாருங்களேன், ரூட் அப்படி போட்டுக்கோங்க. 9 எப்படி எழுதிக்கலாங்க, 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா. 3 × 3 9 தானே சரிங்களா. 3ஓட வர்க்க எண் தான் நம்மளுக்கு என்னது 9 சரிங்களா. அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. சரி போட்டாச்சு. அப்போ இந்த ரூட் 9க்கு பதிலா நம்ம எப்படி போட்டுக்கலாம், ரூட் 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. சரி அப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ இந்த 9க்கு பதிலாக சரிங்களா, அப்போ இந்த 9க்கு பதிலாக ரூட் 9க்கு பதிலாக நான் 3 போட்டுக்கலாமா. என்ன தப்பு இருக்கு, 9க்கு ரூட் 9க்கு பதிலா நான் 3 போடுறேன், ஒரு தப்புமே கிடையாது சரிங்களா. சரி 3 போட்டாச்சு சரிங்களாங்க. சரி 3 + 1 நம்மளுக்கு எத்தனைங்க, 4 சரிங்களா. 3 + 1 எத்தனை, 4. கூட்டி போட போறேன் சரிங்களா. அதாவது
அடுத்தடுத்த ஸ்டெப்ல போட்டா நம்மளுக்கு குழப்பம் அப்படிங்கறதுனால இதுல பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க. 1 + 3 எத்தனை 4 சரிங்களா. 4 இந்த ரூட்டுக்குள்ள டைரக்டா போட போறேன் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. சரி போட்டுட்டேன். இப்போ √4 இருக்கு சரிங்களா. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? என்ன தப்பு இருக்கு? 2 × 2 4, 2ஓட வர்க்கம் என்ன 4, அப்புறம் 2 ஸ்கொயர்னு போட்டுட்டு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்ப √4க்கு பதிலாக சரிங்களா, √4க்கு பதிலாக நான் 2ன்னு போட்டுக்கலாம் தானே? போட்டுக்கலாம், தப்பே கிடையாது சரிங்களா. அப்போ √4 தான் கேன்சல் ஆகும் சரிங்களா. √4க்கு பதிலாக நான் 2ன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறோம்? திரும்ப இது ரெண்டுத்தையும் கூட்ட போறோம் சரிங்களா. 14 + 2 என்னங்க 16 சரிங்களா. அப்ப 14 + 2க்கு பதிலாக நான் டைரக்டாவே கூட்டியே போட்டுக்கிட்டுமா? சரி 14 + 2 16 சரிங்களா. சரி போட்டுட்டேன். இப்போ √16 இருக்கு. 4ஓட ஸ்கொயர் நம்பர் தானே 16 சரிங்களா. அப்போ 4 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அப்ப இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமா? கடைசி இப்போ இந்த √4 சரிங்களா. இந்த √16க்கு பதிலாக நான் 4ன்னு போட்டுக்கலாம் தானே சரிங்களா. அப்போ √16 ஃபுல்லா நான் அழிச்சிட்டு நான் 4ன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி 4 போட்டாச்சு. இப்போ 5 + 4 எத்தனைங்க 9 சரிங்களா. சரி அப்ப அழிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டுமா? 5 + 4 9 சரிங்களா. சரி போட்டாச்சு, 9 போட்டாச்சு. இப்போ திரும்ப நமக்கு தெரிஞ்சதுதான் என்னது 9 எப்படி எழுதிக்கலாம்? திரும்ப 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். அப்ப √9க்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? 3ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. சரி திரும்ப 3 போட்டாச்சு. இப்போ 3 + 1 எத்தனை 4 சரிங்களா. சரி அப்போ இந்த 1 அதாவது டைரக்டாவே நான் கூட்டியே போட்டுக்கிட்டுமா? 3 + 1 4ன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி 4 போட்டாச்சு. இப்போ திரும்பியும் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? √4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி இதே எப்படி பண்ணிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் கடைசி இப்போ இந்த √4க்கு பதிலா நான் 2ன்னு போட்டுக்கலாம் தானே? என்ன தப்பு இருக்கு சரிங்களா. அப்போ √4 ஃபுல்லா அடிச்சுட்டு நான் 2ன்னு போடுவேன் சரிங்களா. சரி இருக்கட்டும். √4 ஃபுல்லா அடிச்சுட்டு 2ன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. கடைசியா 1 + 2 எதுங்க நம்மளுக்கு 3 சரிங்களா. அப்போ √3 இதுதான் ஆன்சர் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ல ரூட் இருந்துச்சுனாலே டைரக்டா சால்வ் பண்றது தான் கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. சரி இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும் சரிங்களாங்க. ரொம்பவே ஈஸியா தான் சொல்லி தந்திருக்கேன், கண்டிப்பா புரியும் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். இப்படி ரூட்ல கொடுத்துட்டாலே அவங்க கொடுத்துருக்கத நல்லா அப்சர்வ் பண்ண வேண்டியது நம்ம கடமை சரிங்களா. சரி இருக்கட்டும். உள்ளுக்கு ரூட்ல தான் நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா. ரூட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது எண்ணிக்கையற்றதாக போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத இந்த புள்ளிகள் காமிக்குது சரிங்களா. எப்படி கொடுத்துருக்காங்க? √6 பிளஸ் அதுக்குள்ள ஒரு √6 பிளஸ் அதுக்குள்ள ஒரு √6 இப்படி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எண்ணிக்கை வச்சதா போய்கிட்டே இருக்கு சரிங்களா. இப்படி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி போகட்டும். சரி ஃபர்ஸ்ட் எண்ணிக்கை வச்சதா போறது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா. மேல எல்லாமே இப்படி இருந்துச்சு, ஃபைனைட்டா இருந்துச்சு சரிங்களா. சரி ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. 6 6 6 6ன்னு சேமா தான் இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டும். ரெண்டாவது அப்சர்வேஷன். மூணாவது சிம்பிளா பார்க்கணும் சரிங்களா. சிம்பிள் எல்லாமே எப்படி இருக்கு? பிளஸ் சிம்பிள்ல தான் இருக்கு. பிளஸ் 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 எல்லாமே பிளஸ் சிம்பிள்ல தான் இருக்கு சரிங்களா. அப்போ எண்ணிக்கை எச்சதாக போய்கிட்டே இருக்கான்ங்கிறத பார்க்கணும். ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். அந்த சிம்பிள் எல்லாமே பிளஸ் சிம்பிளாவே இருக்கான்னு பார்க்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 6 சரிங்களா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து எழுதிக்கிட்டேன். அந்த 6 அதாவது ஒரு 2 நம்பரை கொண்டு பெருக்குனா 6 வரணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு 2 நம்பரை கொண்டு பெருக்கணும் சரிங்களாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 வரும் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 6 வந்துருச்சு சரிங்களா. அந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேமா இருக்கக்கூடிய அந்த 6 அப்படின்னு சேமா இருக்கக்கூடிய அந்த நம்பரை எடுத்துக்கணும். அந்த நம்பரை ஏதோ ஒரு 2 நம்பரால பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 6 அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பார்க்கணும். 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா எனக்கு 6 வந்துரும் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்படி ஒரு டக்குனு யூகிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 நம்பரை பெருக்கி பாருங்க சரிங்களா. அப்போ 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா நம்மளுக்கு 6 வந்துட்டு சரிங்களா. ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிங்களா. 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா 6 வருமாங்க? வராது. 3ஐயும் 1ஐயும் பெருக்கினா 6 வருமாங்க? வராது. அப்போ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 நம்பரை எடுத்து அதை பெருக்குனா 6 வருதான்னு பாருங்க சரிங்களா. இன்னொன்னு நல்லா கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள எண்களாகத்தான் இருக்கும் சரிங்களா. 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 வந்துருச்சு சரிங்களா. இப்படி அடுத்தடுத்த எண்களாகத்தான் இருக்கும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன்ல இங்க பாருங்களேன், இந்த 4க்கு பதிலாக 6ன்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். நம்மளுக்கு 1ஐயும் 6ஐயும் பெருக்கினாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? 6ன்னு தான் கிடைக்கும் சரிங்களா. ஆனா அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்கவே கூடாது சரிங்களா. நம்ம பெருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும்? அடுத்த எண்களாக இருக்கணும் சரிங்களா. இப்போ 2 3 சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 20 இருந்துச்சுன்னு வைங்களேன்.
4 5 சரிங்களா இப்படி இருக்கணும். 1 × 20 20 தான் சரிங்களா. ஆனா அடுத்த எண்களாக இருக்கணும் நம்ம பெருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா. அப்போ எப்படி இருக்கு, நான் பெருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கு, அடுத்தடுத்த எண்களாக தான் இருக்கு. 3 2 தான் இருக்கு சரிங்களா, 2 3 தான் இருக்கு சரிங்களா. அப்போ அடுத்தடுத்த எண்களாக தான் இருக்கு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு. பிளஸ்னால என்னது இன்க்ரீஸ் சரிங்களா. பெரிய நம்பர் தான் பார்க்கணும் சரிங்களா. இந்த பெருக்கி இருக்கக்கூடிய எண்கள்ல எது பெரிய நம்பர்னு பாருங்க சரிங்களா. 3 பெருசா 2 பெருசான்னு பாருங்க சரிங்களா. பிளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால தான் பிளஸ் அதாவது பெருசா பார்க்கணும் சரிங்களா. இதே ஒரு மைனஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 நம்பர்ல எது சின்னதோ அதான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. இங்க நம்மளுக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ பெரிய நம்பர் சரிங்களா. அந்த பெருக்கி இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர் எதுவும் அதான் ஆன்சரா இருக்கும். பெருக்கி இருக்கிறதுல பெரிய நம்பர் 3 தான். 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. நான் சொல்லி இருக்கிறது தான் பெருசா இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்லியிருப்பேன். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களாங்க. சரி, இன்னொன்னு சொல்றேன் சரிங்களாங்க. இப்போ நமக்கு பிளஸ் இருந்துச்சுன்னா எப்படி அப்படிங்கறத பாத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருவேளை எல்லா பக்கம் மைனஸாவே இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் செஞ்சு காமிச்சிடறேன் சரிங்களா. 30 மைனஸ் 30 மைனஸ் √30 இப்படி போய்கிட்டே இருக்கு சரிங்களா. போய்கிட்டு எண்ணிக்கை எச்சதா போய்கிட்டே இருக்குன்னா எல்லா ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. ரூட்டு எண்ணிக்கை எச்சதாக போய்கிட்டே இருக்கு. ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் சேமா சமமாக தான் இருக்கு. 30 தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய வேல்யூஸும் சேமா தான் இருக்கு. ஆனா மைனஸ்ன்னு இருக்கு சரிங்களா. எப்படி இருக்கு, மைனஸ் இருக்கு சரிங்களா. அல்டர்னேட்டிவாலாம் போகல, ஒரே சிம்பிள் தான், அந்த சிம்பிள் மைனஸ் சரிங்களா. சரி, இப்படி இருந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணணும், 30 எடுத்துக்கணும் சரிங்களா. அந்த ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கணும் சரிங்களா. இத நம்ம ஏதோ 2 நம்பரை பெருக்குனா இந்த 30 அப்படிங்கிற நம்பர் வரணும். அது அடுத்த எண்களாகத்தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 5 × 6 நம்மளுக்கு என்னதுங்க 30 தான். அது எப்படிதான் இருக்கு, அடுத்த எண்களாகத்தான் இருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு சரிங்களா. மேல பிளஸ் சிம்பிள் இருந்துச்சு, அதனால பெருக்கி இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர்ல எது பெருசோ அதை எடுத்துக்கிட்டோம். இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால பெருக்கி இருக்கக்கூடிய 2 நம்பர்ல எது சின்னதுன்னு பார்க்கணும். பெருக்கி இருக்கக்கூடிய நம்பர் 5 6, இதுல எது சின்னது, 5 தான் சின்னது. ஆன்சர் 5, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அப்போ இந்த மாடல்ல எந்த சம் வந்தாலும் லட்டு மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு பாருங்க. இது ஈஸியான கணக்கு தான் சரிங்களா. இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, நிறைய பல தடவை கேட்டாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 குரூப் 2ல கேட்டாங்க, 2021 கேட்டிருக்காங்க, 2016 குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ஒண்ணுமே கிடையாது இதுல சரிங்களா. இங்கே எப்படி இருக்கு, √3 √3 √3 √3ன்னு போயிட்டே இருக்கு சரிங்களா. இந்த டாட் வேற எதையுமே குறிக்கல, பெருக்கல் குறிய குறிக்குது சரிங்களா. பெருக்கலை குறிக்குது சரிங்களா. சரி, இது டாட் அப்படிங்கிறது பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. பயந்தரெல்லாம் வேண்டாம். சரி இருக்கட்டும். இதுவும் எப்படி இருக்கு, எண்ணிக்கை எச்சதாக போய்கிட்டே இருக்கு சரிங்களா. எண்ணிக்கை எச்சதாக போய்கிட்டே இருக்கு. ரூட்டு தான் இருக்கு சரிங்களா. ரூட்டுக்குள்ளதான் நம்பர் இருக்கு. ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் எல்லாமே சேமா இருக்கு சரிங்களா. எப்படி இருக்கு, 3 3 3 3 தான் இருக்கு சரிங்களா. இப்படி பெருக்கல்ல இருந்து ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு, 3 தான் இருக்கு சரிங்களா. இங்க பெருக்கல் குறி இருக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ரூட்டுக்குள்ள இருக்கிறதா ஆன்சர், ஆப்ஷன் ஏ சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. இது பிளஸ்ல பார்த்துட்டோம், மைனஸ்ல பார்த்துட்டோம், பெருக்கல்ல இருந்தாலும் எப்படி பண்ணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ டிவிஷன்ல இருந்தா, வகுத்தல்ல இருந்தா எப்படி பண்ணும் அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 27 டிவைடட் பை 27 டிவைடட் பை 27 டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு சரிங்களா. டிவைட் சரிங்களாங்க. இப்படி போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். இதுவும் அப்படி இருக்கு, எண்ணிக்கை எச்சதாக போய்கிட்டே இருக்கு. ரூட்டுக்குள்ளதான் எல்லா நம்பர்ஸும் இருக்கு. ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே சேமா தான் இருக்கு. 27 27 27 தான் இருக்கு. அந்த அதாவது அந்த சிம்பிள்ஸும் சேமா தான் இருக்கு சரிங்களா. இருக்கக்கூடிய சிம்பிள்ஸும் சேமா தான் இருக்கு. எல்லாமே டிவைடுன்னு சேமான சிம்பிள்ல தான் இருக்கு சரிங்களா. ஆனா இங்க டிவிஷன் சிம்பிள்ல இருக்கு சரிங்களா. அப்போ இப்படி டிவைட்ல இருந்து ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் சேமா இருந்து அது எண்ணிக்கை எச்சதாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 27க்கு கியூப் ரூட் எடுத்த ஆன்சர் வந்துடும். வேற ஒண்ணுமே கிடையாது. ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பருக்கு கியூப் ரூட் எடுக்கணும் சரிங்களா. கியூப் ரூட் எடுத்தா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சரி, கியூப் ரூட் அப்படியே இருக்கட்டும். 27 3 கியூப்னு எழுதிக்கலாமா, 3 எழுதிக்கலாமா. அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது. 3 × 3 × 3 நம்மளுக்கு என்னதுதான் 27 தான் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 27 3 கியூப்னு எழுதிக்கலாம்னு சொல்ல வரேன் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தேன் சரிங்களா. அப்போ கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகி கடைசி நம்மளுக்கு எதுதான் ஆன்சரா இருக்கும், 3 அப்படிங்கறது ஆன்சரா இருக்கும் சரிங்களா. சொல்லிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.